السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، وقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم وهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، حاميم والكتاب المبين، إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم. صدق الله مولانا العلي العظيم. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்ந்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதிலும் அன்னாரின் கிளையார் தோழர்மார் தொடர்ந்தவர்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் கண்ணியமிக்க ஒளிமார்கள் அனைவர் மீதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய ஸலவாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் வந்தனமும் உண்டாவதாக என்று கேட்டுக்கொண்ட பின்னர் புனிதமிக்க ஜும்ஆ தொழுகையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மாளிகையில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏவிருக்கின்ற ஏவல்களை ஏற்றும் விலக்கி இருக்கின்ற கர்மங்களை தவிர்த்தும் நடந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் புரிகின்றேன், புத்திமதி சொல்லிக் கொள்கின்றேன். அன்பு சகோதரர்களே, எனது உம்மத்தினர்களின் மாதம் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் குறிப்பிடப்பட்ட புனிதமிக்க ரமலான் மாதத்தை முன்னறிவிப்பு செய்யும் முகமாக ஷஅபான் மாதம் எங்களை வந்து அடைந்திருக்கிறது. இந்த ஷஅபான் மாதத்தை எனது மாதம் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரஜபு ஷஹருல்லா வ ஷஅபானு ஷஹரி வ ரமலானு ஷஹரு உம்மதி. ரஜபு மாதம் அல்லாஹு தஆலாவுடைய மாதம், ஷஅபான் மாதம் எனது மாதம், ரமலான் மாதம் எனது உம்மத்துடைய மாதம் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஷஅபான் மாதம் எனது மாதம் என்று தன்னின் பக்கம் இந்த ஷஅபான் மாதத்தை இணைத்துக் கொண்டதிலே இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த ஷஅபான் மாதம் ஒரு முக்கியமான மாதம் என்பது. இதனால் இந்த ஷஅபான் மாதத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் நோன்பு பிடித்திருக்கின்றார்கள், அதிகம் இபாதத்தை செய்திருக்கின்றார்கள். ஷஅபான் என்று சொன்னாலே நன்மைகள் தளிர்விடக்கூடிய மாதம் என்பதுதான் அர்த்தம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை தனது மாதம் என்று குறிப்பிட்டதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. இன்னல்லாஹ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபியி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமூ தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹ் தஆலாவும் அவனது அமரர்களாகிய மலக்குகளும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மூமின்களே
நீங்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுங்கள் என்ற கருத்துடைய ஆயத்து இந்த மாதத்திலேதான் இறக்கப்பட்டது. இதனால் இந்த மாதம் எனது மாதம் என்றால் இந்த மாதம் எனது உம்மத்தினர்களாகிய மூமின்கள் என் மீது அதிகம் அதிகம் ஸலவாத்து சொல்லக்கூடிய மாதம் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தாமல் உணர்ந்து நடந்து கொள்ளும்படி இங்கே சொல்லுகிறார்கள். அதே நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரத்திலே இருந்து மதீனா நகரத்திற்கு ஹிஜ்ரத்து சென்ற பொழுது அன்று தொடுத்து ஏறக்குறைய 17 மாதங்கள் அல்லது 16 மாதங்கள் யகூதிகளோடு ஒரு உல்பத்துக்காக ஒற்றுமைக்காக பைத்துல் முகத்திஸை முன்னோக்கி தொழுதார்கள். அல்லாஹு தஆலாவுடைய அனுமதியோடு இப்படி அவர்கள் தொழுகின்ற காலத்தில் காபத்துல்லாதான் கிபிலாவாக இருக்க வேண்டும், அதைத்தான் முன்னோக்கி தொழ வேண்டும், அதுக்கு எப்பொழுது தனக்கு உத்தரவு வரும் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏறக்குறைய 16 மாதம் 17 மாதங்களுக்கு பின்னால் ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், நாயகமே நீங்கள் உங்களுடைய முகத்தை மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லக்கூடிய காபாவின் பக்கம் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள், அதை முன்னோக்கி தொழுது கொள்ளுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆசை நிறைவேற்றப்பட்ட மாதம். ஆக இந்த ஷஅபான் மாதம் எனது மாதம் என்று குறிப்பிட்டது இதற்காகத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கஅபத்துல்லா என்பது ஜடலத்துக்கு கிபிலா. அதனால கஅபத்துல்லாவுக்கு போறவங்க, அதை தவாஃப் செய்யறவங்க, அதை முன்னோக்கி தொழுறவங்க அதுல தான் அல்லாஹ் இருக்கிறான்னு நினைச்சிடப்படாது. அல்லாஹு தஆலாவை ஒரு இடத்துல கட்டுப்படுத்தினத ஷிர்காக பேய்த்திரும். அது ஜடலத்துக்கு கிபிலா, அதை முன்னோக்கி தொழணும். அல்லாஹ்வுடைய கட்டளை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை, அவ்வளவுதானே தவிர மற்றபடிக்கு அல்லாஹு தஆலா அந்த கஅபத்துல்லாவுக்குள்ள அவன் கட்டுப்பட்டு இல்லை. அவன் பொதுவானவன், எந்த வஸ்துக்களையும் அவனை கட்டுப்படுத்த முடியாது. அப்படி யாராவது கட்டுப்படுத்தினால் ஷிர்க்குல குஃப்ருல கொண்டு போய் சேர்த்திரும். கவனமாக இருந்து கொள்ளணும். அன்பார்ந்த சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபத்துல்லாவை ஜடலத்துக்கு கிபிலாவாக காண்பித்து தந்தார்கள். அதே நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் படைப்பிடங்களை முன்னோக்க செய்கின்ற கிபிலா, கிபிலத்தில் வாஜிது வல் மௌஜூத், சுபஹான மௌலுதுல முதலாவது அந்த சின்ன துவாவுல இதை கொண்டு வருவாங்க. கிபிலத்துல் வாஜிது வல் மௌஜூத், வாஜித் என்று சொன்னா ஹாலிக் அல்லாஹ், மௌஜூத் என்று சொன்னா மஹ்லூக் படைப்பு. படைப்பினங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில தொடர்பை ஏற்படுத்தி வைக்கின்றவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவே கல்புக்கு கிபிலா அவர்கள் தான். தொழுகையில ஜடலத்துக்கு கிபிலாவாக கஅபத்துல்லா இருப்பது போன்று உள்ளத்துக்கு
உள்ளத்துக்கு கிபிலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். காரணம், கல்பு என்பது ஒரு சாதாரண சாமான் அல்ல. ஒவ்வொரு மனிதனுடைய ஈமானும் அந்த கல்புக்குள்ளதான் இருக்குது. இதனாலதான் அல்லாஹு தஆலா இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வலா இலா அஜ்சாதிக்கும் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும். அல்லாஹ் உங்களுடைய வெளித்தோற்றத்தை பார்க்கிறது இல்லை, அதனால தொழாமல் இருக்கிறதும் இல்லை, உரியானோட போறதும் இல்லை. வெளியே வெளித்தோட்டத்தை அவன் பார்க்கறது இல்லை, எனதுனால உரியானோட போயிடலாமா? ஷரியத்தோடு இருக்கு. வெளித்தோட்டத்தை பார்க்க இல்லைன்றதுனால தொழாம இருக்கலாமா? ஷரியத்தோடு இருக்கு. அதை கடைபிடிக்கணும். உலாக்கில் எல்லுரையிலா குலூபிக்கும், எங்கிலும் உங்களுடைய உள்ளத்தை தான் அவன் முன்னோக்கி கொண்டிருக்கின்றான். ஆக ஒவ்வொரு மனிதனுடைய ஈமானும் உள்ளத்தில் தான் இருக்கு. நியத்து என்பது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டதுதான். வாயால எப்படியும் மொழியலாம், வாயால மொழியலாம். ஒத்த லொஹரத்துல போற ஒத்த லொஹர் என்று நியத்தி வச்சு கொண்டு தொலை போனா நாவு முந்தி அசர் என்று தக்கிப்பிரி கட்டிட்டான். இப்ப இவனோட தொழுகை கூடுமா இல்லையா? கூடும். ஏன்? உள்ளத்தில் லொஹர் என்ற எண்ணம் தானே இருக்குது, அதனால் அவனுடைய தொழுகை கூடும். ஆக நியத்து என்பது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டதுதான். ஈமான் என்பது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டதுதான். எனவே அல்லாஹு தஆலா உள்ளத்தை தான் பார்க்கின்றான். அந்த உள்ளத்தை கவனித்துத்தான் ஒரு மனிதன் செய்யக்கூடிய இபாதத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றான், தள்ளுபடியும் செய்கின்றான். உள்ளம் எப்படி இருக்குமோ அதை பார்த்துத்தான் ஈமான் அந்த இபாதத்தை ஏற்றுக்கொள்ளப்படுவதும் அந்த இபாதத்தை தள்ளுபடி செய்யப்படுவதும் என்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும். ஆக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்துக்கு கிபிலா, படைப்பினங்களை அல்லாஹ்வின் பக்கம் திசை திருப்பி வைக்கின்றவர்கள், அல்லாஹ்வை முன்னோக்க செய்கின்றவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக இந்த மாதத்தில் காபத்துல்லா ஜடலத்துக்கு கிபிலாவாக திரும்பவும் ஆனது போல இந்த மாதத்தில் உள்ளத்துக்கு கிபிலாவாக இருக்கக்கூடிய அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் அதிகம் மூமின்கள் ஸலவாத் சொல்லணும். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. மூமின்களே ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுங்கள். மூமினா இருக்கிறவன் தான் சொல்லுவான். மூமின் அல்லாதவன் காரணம் கேட்பான், ஆதாரம் தேடுவான். மூமின் அல்லாதவன் அவன் மூமினுக்கு ஆதாரம் தேவைப்படாது. பொறிச்ச கோழி தின்றதுக்கு என்ன ஆதாரம் தேடினா? இல்ல. பொறிச்ச கோழியும் அடுத்ததாக அந்த சலாதி இலையும் வச்சு திங்க ஆதாரம் இங்க தேடினா அதுக்கெல்லாம் ஆதாரம் தேட மாட்டான். நல்ல அமல் செய்யறதுக்கு தான் ஆதாரம் தேடுவான். ஏன்? அப்பதானே சமூகத்தின் மத்தியில் இருக்கக்கூடிய நல்ல அமலை தட்டி விடலாம். ஆக இந்த ஷஅபான் மாதம் ஒரு முக்கியமான மாதம். இதுல ஒரு இரவு இருக்கிறது. ஃபீஹா யுஃபரகு குல்லு அம்ரின் ஹகீம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொன்னான். ஃபீஹா, அந்த இரவில் யுஃபரகு குல்லு அம்ரின் ஹகீம், தீர்ப்பு செய்யப்பட்ட எல்லா கர்மங்களும் பிரித்து பிரித்து கொடுக்கப்படுகின்றன. ஒரு ஆள் உலகத்தில் உம்மட வயிற்றில இருந்து பிறந்து ஒரு 90 வயது வரையும் வாழ்றார் என்று வச்சுக் கொள்வோம். அவருக்குரிய சாப்பாட்டை அல்லாஹ் தஆலா ஏற்கனவே இவ்வளவுதான் என்று நிர்ணயம் செஞ்சிட்டான். இவ்வளவுதான் கொடுக்கிறேன் நிர்ணயம் செஞ்சிட்டான். ஆனால் ஒவ்வொரு பராத்துடைய இரவையிலையும் இந்த வருஷத்துக்கு இவ்வளவுதான், அடுத்த வருஷத்துக்கு இவ்வளவுதான், அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு இவ்வளவுதான் என்று பங்கிட்டு கொடுப்பான். ஒரு வருஷத்துக்கு குறைய கிடைக்கும்,
அடுத்த வருஷத்துக்கு கூட கிடைக்கும், அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு ஆக குறைய கிடைக்கும். அது அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த பராத்துடைய இரவையில பங்கு வைக்கிற மாதிரிக்கு கிடைக்கும். அது போலதான் தண்ணீரும். அதே போல ஒரு வருஷத்தில் இத்தனை பேர் மௌத்தாகுவார்கள். எல்லாருக்கும் மரணம் உண்டு, அதை யாரினாலும் தடுக்க இயலா. ஏன்? அல்லாஹு தஆலா மரணத்தை அது கலாபுபரவங்க அதுல மாற்றம் கற்பிக்கலாம். ஒருத்தன் 100 வயசுல மௌத்தாகுவான்டா 100 வயசுல ஒரு அற்ப நேரம் கூட முந்தாது பிந்தாது. 50 வயசுல மௌத்தாக போறானா ஒரு அற்ப நேரம் முந்தாது பிந்தாது. ஆனா ஒன்று இருக்கு, ஒரு மனிதன் தர்மங்களை செய்யும் பொழுது அவனுடைய ஆயுள் நீளமாகுமா? அது எப்படி அது நீளமாகிற? 90 வயசுல மௌத்தாருண்டா 90 வயசுல கட்டாயம் மௌத்தாயிட்டு ஆகுமா? இப்ப தர்மத்தை செஞ்சா இவன் ஆயுள் கூடுமா? அது எப்படி கூடுற? அது சஹீஹான ஹதீஸும் கூட. எப்படி கூடுற? உதாரணத்துக்கு ஒரு மனிதரை உலகத்தில் அவர் வாழ போறார், 100 வயசுக்கு வாழ போறாருன்னு சொன்னா உலக வாழ்க்கையும் கபருடைய வாழ்க்கையும் சேர்த்துத்தான் அஜல். உலக வாழ்க்கையும் கபருடைய வாழ்க்கையும் சேர்த்துத்தான் அஜல் என்பது. ஆக 100 வயசு என்று சொன்னா 50 வயசு உலகத்தில், 50 வயசு கபூர்ல. இப்ப இவன் தர்மம் செஞ்சிட்டானா அந்த கபூர்ல இருக்கக்கூடிய 50 வயசுல பிச்சு உலகத்துக்கு கொடுக்கப்படும். இதுதான் ஆயுள் கூறுறதுங்கிறது. மற்றபடிக்கு 100 தான். தர்மம் செஞ்சத்தினால கபருடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட அந்த பகுதியில கொஞ்சத்தை பிச்சு இங்கால கொடுக்கிறது. அதுதான் ஆயுள் கூறுகிறதுங்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து காலத்தில் ஒரு வாலிப பெண்ணும் ஒரு வாலிபரும் வந்தாங்க. அந்த 2 பேருக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் திருமணம் செஞ்சு வச்சாங்க. திருமணம் செஞ்சு வச்சதுக்கு பின்னால 2 பேரும் போய்கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. இப்ப இவங்களுக்கு சந்தோஷம், என்ன திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க. அவங்களுக்கும் சந்தோஷம். அவங்க போய் கொண்டிருக்கிறாங்க. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. வந்து சுலைமானே என்ன சந்தோஷப்படுறீங்களோ? அவங்களும் சந்தோஷத்தோட தான் போறாங்களோ அப்படி சொல்லி போட்டு சொன்னாங்களா? அந்த நீங்க திருமணம் செஞ்சு வச்சது வாலிபர் இருக்கிறார் இல்லையா, அவருடைய ஆயுள 5 நாளைக்குள்ள பிடிக்கும்படி அல்லாஹ் எனக்கு ஆர்டர் போட்டிருக்கிறான். 5 நாளையில பிடிக்கணும். இது அவனுக்கு அந்த வாலிபனுக்கு கேள்விப்பட்டா எப்படி இருக்கும்? ஆனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லல, அவங்க பேசாம இருந்துட்டாங்க. 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் 6 நாள் 7 நாள் 8 நாள் இப்படி கழிச்சு 6 மாசம் போயிருச்சு. ஆனா அந்த வாலிபனை இவங்க காணத்தான் செய்யறாங்க. யாரும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். என்ன லா யஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். மலக்குகள் யாரு? அல்லாஹ் தஆலா சொன்னதை உடனே முடிக்கிறவங்க. அவங்க தவறு செய்வாங்களா? தவறு செய்ய இயலாது. மலக்கல் மௌத் 5 நாளையில பிடிக்கிறேன்னு சொல்லி 6 மாசம் ஆச்சு, பிடிக்கலையே. இது என்ன? இது அந்த வாலிபனை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு கேட்டாங்க, நீ என்கிட்ட வந்துட்டு திருமணம் நடந்ததுக்கு பின்னால போற நேரத்தில் என்னடப்பா நல்ல அமல் செஞ்சாய் என்று கேட்டாங்க. ஒண்ணுமில்ல, போற நேரத்தில் ஒரு மிஸ்கீனுக்கு ரொட்டி கொடுத்திருந்தான், வேற ஒண்ணும் இல்லை. போற நேரத்தில் ஒரு மிஷினுக்கு ரொட்டி கொடுத்தேன். அப்படியா? அதானதான் உன்னுடைய ஆயுள் நீளமாக்கப்பட்டிருக்கிறது என்று இவங்க நினைச்சு கொண்டாங்க. அஸ்ஸதகத்து ரத்துல் பலாயி ரத்துல் கலாய். தர்மம் என்கிறது பலாய் முசீபத்துக்களை தட்டிவிடக்கூடியது. அல்லாஹ்வினால் ஏற்படுத்தப்பட்ட கலாக்கள் அது கலா முபரமாக இருந்தால் அது மௌத்தேடி வச்சுக்கொள்வான். 100 வயசு அங்கால 50ல
கொஞ்சத்தை பறிச்சு இங்கால கொடுக்கிறது, அதுதான் கொடுக்கிறது. இப்ப ஆயுளை நீளமாக்கி வைக்கக்கூடியது இந்த தர்மம். ஆக பராத்துடைய இரவையில இதெல்லாம் தீர்மானிக்கப்படுகிறது. ஆயுள் தீர்மானிக்கப்படுகிறது, மரணம் தீர்மானிக்கப்படுகிறது, ஹஜ்ஜிக்கு போறவன் எத்தனை பேர் போவான்ங்கிறது தீர்மானிக்கப்படுகிறது, எத்தனை குமர்களுக்கு கல்யாணம் முடிக்கப்படும் என்கிறது தீர்மானிக்கப்படும், எவ்வளவு மழை பெய்யும் என்கிறது தீர்மானிக்கப்படும். இதெல்லாம் தீர்மானிச்சு செயல்படுத்தப்படுகிறது. எப்ப? நோம்புல லைலத்துல் கத்ருடைய இரவையில. நோம்புல லைலத்துல் கத்ருடைய இரவையில எல்லாம் செயல்படுத்தப்படுறதுக்கு ஆரம்பிக்கிறது. இதனாலதான் இந்த பராத்துடைய இரவையில எங்களை முன்னியோர்கள் குறிப்பாக ரொட்டி சுட்டு தர்மம் செஞ்சிருக்கிறாங்க. ரொட்டி சுட்டு தர்மம் செஞ்சிருக்கிறாங்க, தர்மம் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு அதை பித்அத்து, ஷிர்கு, குஃப்ரு என்று அது அப்படியே ஓரங்கட்டி போட்டான் சமூகத்தை விட்டு. நேற்று ஒரு கடைக்கிட்டு நான் போனேன். தேங்காய் விலை எவ்வளவு அப்பா? தேங்காய் இப்ப சின்ன காய், கைப்பிடிக்காயும் இல்லை. கைப்பிடிக்காய் கையில பொத்தினா பிடிபடும். அதை விடும் காய் சேசி எவ்வளவா? 75 ரூபாவா? அந்த அளவுக்கு விலை போயிருச்சா? தேங்காய் இல்லை. ஏனப்பா தேங்காய் இல்லை? தேங்காய் மரத்துக்கெல்லாம் பூச்சி வந்திருக்குது. அது போக குரங்கு குறும்பையிலேயே உடைச்சு குடிச்சிட்டு போயிருது. சில மரம் தாக்குது இல்லை. இப்படி போச்சு. காரணம் அவன் சொல்றான், தர்மம் இல்லை, தர்மம் செய்றாங்க இல்லை. இதனால அல்லாஹு தஆலா பல பல சோதனைகளை விட்டு கொண்டிருக்கிறான், தர்மம் இல்லாத்தினால. அந்த காலத்தில் எங்கட ஆபாக்களுடைய காலத்தில் ஒரு தென்னங்கண்ணை நாட்டுவாங்க. நாட்டினா அது பூத்து காக்கிற நேரத்தில் முதலாவது காயை எடுத்து விற்கவும் செய்ய மாட்டாங்க, பள்ளிவாசலுக்கு அனுப்பி வச்சிருவாங்க, அல்லது ஆலிங்கல்ல வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. அந்த காலத்தில் ஏராளமா லெப்பமாரி தான் இருந்த. அதுவும் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஆலிங்களை விட விசேஷமான லெப்பமாரி. இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஆலிங்களை விட விசேஷமான லெப்பமாரி அவங்களுக்கு அனுப்பி வச்சிருவாங்க. இது எங்க இருந்து கொண்டாந்தாங்க? கையால மடியால போட்டு கொண்டாந்தாங்களா, அல்லது ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுல இருந்து கொண்டாந்தாங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுல இருந்து கொண்டு வந்தாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு போறாங்க. ஹிஜ்ரத் போன நேரத்தில் மதீனாவுல பேரித்த மரம் நாட்டுறது. அதுல பேரித்த மரம் நாட்டி முதலாவது கொலை போட்ட உடனே அந்த காய்களை பிச்சு கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் இடத்துல கொண்டு வந்து வச்சு ரசூலுல்லாஹ் துஆ கேட்பாங்களாம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ மதீனத்தினா வ ஃபீ தமரினா. எங்களை மதீனாவுல பரக்கத்து செய், எங்களை இந்த பேரிந்த பழத்துல பரக்கத்து செய் என்று துஆ கேட்டு போட்டு அந்த பேரித்த பழங்களை எல்லாம் அங்கே பக்கத்தில் ஓடி விளையாடுற சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு பங்கு வச்சு கொடுப்பாங்களாம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அது பேரித்த மரம், அதுதான் பிரதமான சாப்பாடு. அப்ப எங்களை நாட்டில் எங்களை நாங்கள் எதை பிரதானமா எடுக்கிறோமோ அதுதான். அந்த காலத்தில் பார்த்திருப்பீங்க, அந்த நாட்டுப்புறங்கள்ல விவசாயம் செய்யற பக்கத்துகள்ல விவசாயம் செஞ்ச உடனே அது யானை வர விடாம மற்ற மிருகங்கள் வந்து திண்டு போயிடாம அவங்க ஏதாவது நேர்த்தி வைப்பாங்க. குறிப்பாக ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பேர்ல நியத்து வைப்பாங்க. அறுவடை செஞ்சாச்சா, சூடு மிரிச்சாச்சா, நெல்லை எடுத்தாச்சா, விற்க மாட்டாங்க. அந்த நெல்லில கொஞ்சத்தை கொண்டு வந்து உடனே குத்தி அதை அரிசாக்கி அதை கிச்சடியாக்கி பாத்தியா ஓதி போட்டு தான் அடுத்த வேலை செய்வாங்க. இதனால அவங்களோட வயல்ல வருமானம் இருந்தது.
அதிகபட்சமாக விளைச்சல் இருந்தது. இன்றைக்கு ஒன்றையும் காணல, ஒன்றையும் காணல. ஒரு ஊர்ல ஒரு மௌலவி சாஹிப் ஒரு வீட்டுல கல்யாணம் முடிச்சாராம். அப்ப அந்த வீட்டு மனுஷி மருமகன் வீட்டுல இருக்கிறாரு தானே, பாத்தியா ஓதுறதுக்கு லபிய கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. சூடு மிரிச்சு இருக்குது, நெல்லு கொண்டாந்து இருக்குது, அதை கொஞ்சம் எடுத்து அதை துப்புரவாக்கி குத்தி அதை பாச்சோறு ஆக்கி அந்த அவங்களோட குக்கர்னு சொல்லுவாங்க, அதை ஆக்கி மருமகனே ஹில்ரு அலைஹிஸ்ஸலாம் பேர்ல இந்த பாத்தியா ஓதி போட்டுருங்க. இன்னொன்னு அவன் சொன்னாலும் ஹிலிரும் புக்கை, ஹிலிரும் புக்கையும் என்னோட உதஞ்சானா உதஞ்சிட்டு போயிட்டானா. போய் கொண்டிருக்கிற நேரத்தில் மோட்டர் சைக்கிள போனவன் குறுக்க ஒரு மாடு ஒன்று கொஞ்சம் பாஞ்சி அந்த மாட்டுல கவுத்துல அந்த சைக்கிள்ல ரோத சுத்தி அப்படியே விழுந்துட்டான். கால் உடைஞ்சு போச்சு. கடைசி வரையும் உடைஞ்சுதான் இருந்துச்சு, கடைசி வரையும் உடைஞ்சுதான் இருந்தது. இதெல்லாம் நாங்க கண்டால கண்டது. உடனே தாமதம் இல்லை. யாரு யார வந்த அல்லாஹு தஆலா தரக்கி பாதுகாக்க வச்சிருக்கிறான். இலியாஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள கடலுக்கு வச்சிருக்கிறான். ஒரு முதப்பிராத்தி அம்ரன், கர்மங்களை கவனிக்க கூடியவர்கள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ரூஹே குதுசியா, பரிசுத்த ஆவிகள், இவைகளை எல்லாம் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை கவனிக்கிறதுக்கு வச்சிருக்கிறான். இது அறியாம புரியாம மௌலவி சாஹிபா ஆலிம் சாஹிபா, ஆன் சாஹிப் தான் எல்லாரும், ஆலிம் சாஹிப் எல்லாரும் ஆன் சாஹிப். அன்பார்ந்த சகோதரர்களே, இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அக்கில் இல்லை, அறிவிற்கு அக்கில் இல்லை. அறிவை கொடுத்து அக்கில் எடுத்து போட்டான் ஷைத்தானுக்கு மாதிரி. அவனுக்கு அறிவை கொடுத்துட்டு அக்கில் எடுத்துட்டான். அது மாதிரி இவனுக்கும் அறிவை கொடுத்து அக்கிலை எடுத்தே போட்டான். ஆக இந்த ஷஅபான் மாதம் புற 15 அன்று இரவு ஒரு முக்கியமான இரவு. இதன் ஷஅபான் ஃபகூமு லைலஹா வஸூமு நஹாரஹா. ஷஅபான் மாதம் புற 15 ஆகிவிட்டால் அன்று இரவையில் நின்று வணங்குங்கள், அன்று பகலையில் நோன்பு பிடியுங்கள். இது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். அதனால் அந்த காலத்தில் இந்த ஷஅபான் புற 15 பராஅத்துடைய நோன்பு என்று ஒன்று பிடிச்சாங்க. எங்களை உம்மாமாரு ஆட்சிமாரு முன்னோர்கள்லாம் பிடிச்சாங்க, இப்பவும் பிடிக்கிறாங்க பராஅத்துடைய நோன்பு. இப்போ முட்டி சாஹிபுகள் அப்படி பராஅத்துடைய நோன்பு கிடையாதே என்று சொல்லி அதை நிப்பாட்டி போட்டாங்க. பராஅத்துடைய நோன்பு ஏன் வச்சாங்க? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா நாயகியுடைய வீட்டுல இருக்கிறாங்க. இருந்தவங்க கொஞ்ச நேரம் போனதுக்கு பின்னால படுக்கையை விட்டு எழுப்பி போயிட்டாங்க. ஆயிஷா நாயகி பார்த்தாங்க, என்ன படுத்தவங்க தானே, எங்க போயிட்டாங்க காணலையே என்று சொல்லி ரசூலுல்லாஹ் தேட போனாங்க. தேடி போற நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜன்னத்துல் பக்கீல நின்று கொண்டிருக்கிறாங்க. ஜன்னத்துல் பக்கீல நல்லடக்கம் செய்யப்பட்டவர்களுக்காக வேண்டி துஆ கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க. ஓஹோ, திரும்பி வந்துட்டாங்க. இவங்களுக்கு இலக்கிய ஒரு பக்கம் ஆயிஷா நாயகி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆவெல்லாம் முடிச்சுட்டு வந்தாங்க. ஆயிஷா நாயகி இறங்கிறத பார்த்துட்டு, என்ன இப்படி நீ மூச்சு விடுறாயன்னு கேட்டாங்க. யார சொல்லலாம், நீங்க படுத்தீங்க, ஆளக்கானல தேடி வந்த, நீங்க ஜன்னத்துல் பக்கீல நிற்கிறீங்க. அப்படியா? சரி, சுருக்கமா சொல்றேன். சரி, இந்த இரவு என்ன இரவுன்னு உனக்கு தெரியுமா? ஷஅபான் மாதம் புற 15 இரவு. அல்லாஹு தஆலா இந்த இரவையில பனி கல்பு கிளையார்கள் வளர்க்கக்கூடிய ஆடுகள், அந்த ஆடுகளுடைய முடிகளுடைய எண்ணிக்கைக்கு தக்கவாறு நரகத்துக்கு செல்வதற்கு பாத்திரமானவர்களை
நரகத்திலே இருந்து விடுதலை செய்கின்றான். அப்ப நரக விடுதலை செய்யக்கூடிய இரவு இந்த இரவு. பகல் நரக விடுதலை செய்யப்பட்ட பகல். ஆக சௌமே பராத்து, பராத்துடைய நோன்பு என்று முன்னோர்கள் பேர் வச்சத்தில் ஏதாவது தப்பிருக்கா, தவறு இருக்கா? இல்லையே. ஆக அந்த பராத்துடைய நோம்பை பிடிக்கிறதோட 13, 14 அந்த நோம்பை சேர்த்து பிடிச்சிட்டால் ஐயாமுல் பீலுடைய நோம்பை பிடிச்ச நன்மையும் கிடைக்கும் என்கிறத உணர்ந்து வந்து சொல்லுவான். பராத்துடைய நோம்பு இல்லைன்னு காதுக்கு எடுத்துடாதீங்க. சில பேர் இந்த காதால் எடுத்து அந்த காதால் அதுவும் தேவையில்லை, எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதை எடுக்காம நாங்க பராத்துடைய நோம்பு பிடிப்போம், உனக்கு பராத்து இல்லை, உனக்கு நரக விடுதலை உனக்கு இல்லதானப்பான். அவனோட தலையிலே அதை போட்டுற வேண்டியது. உனக்கு நரக விடுதலை இல்லதான், அதனால நீ பிடிக்காது. எங்களுக்கு இருக்கு, அதனால நாங்க பிடிக்கிறோம் என்று சொல்லி நாங்க நோம்பை பிடிச்சு கொள்ள வேண்டியது. அடுத்தது இந்த இரவையில, அந்த பராத்துடைய இரவையில நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜன்னத்துல் பகீக்கு ஜியாரத்துக்காக வேண்டி சென்றிருக்கிறார்கள். ஆக அன்று இரவில மையவாடிகளை இது போன்ற ஒளிமார்களை போய் ஜியாரத்து செய்யறது ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை என்கிறத கவனத்திலே கொண்டு அன்று இரவையில மையவாடிகளை ஜியாரத்து செய்யறத வாழ்க்கையில எடுத்து நடந்து கொள்ளுங்க. அடுத்ததாக அன்று இரவையில சூரத்து யாசின் ஓதுறது. 3 யாசின் ஓதுவாங்க. அந்த யாசின் ஓதுறது பராத்துடைய இரவு ஆகிவிட்டால், ஷாபான் மாதம் 15 ஆகிவிட்டால் அன்று இரவையில நின்று வணங்குங்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்குள்ள குர்ஆன் ஓதுறது உள்ளடங்கும், திக்ர் செய்யறது உள்ளடங்கும், தஸ்பீஹ் செய்யறது உள்ளடங்கும், எல்லா நல்ல அமல்களும் அது உள்ளடங்கிடும். அதனால யாசின் ஓதுறது, சூரத்து யாசின் லிமா குரிஅ லஹு, பொதுவா சொன்னாங்க. எந்த நோக்கத்துக்கு சூரத்து யாசின் ஓதப்படுமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி கொடுக்கும் என்ற கருத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இரண விஸ்தீரமா, நோய் நம்பலம் அகற்றப்படுமா, மற்றும் உண்டான பிரச்சனைகள் தீரணுமா, அந்த நோக்கத்தோட அன்று இரவையில இந்த சூரத்து யாசின் ஓதப்பட்டால் அந்த நோக்கம் நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்கிறது இந்த ஹதீஸுடைய மஃஹூம் விளக்கம் என்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கொண்டு அன்று இரவையில அந்த 3 யாசினை ஓதாம விட்டுறாதீங்க, ஓதுங்க. அதுக்கு பின்னால ஓதுகின்ற துவா ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஓதின துவா, அந்த துவாவை ஓதுறதையும் விட்டுறாதீங்க, அதையும் ஓதுங்க. அதே நேரத்தில் அன்ற இரவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு 2 பண்பு இருக்கு, ஜலாலியத்து ஜமாலியத்து. ஒன்று கோபம், ஒன்று இரக்கம். 2 பண்பு அவனுக்கு இருக்கு. சில நேரத்தில் கோபத்தோட இருப்பான், சில நேரத்தில் இறக்கத்தோட இருப்பான். அது எங்க இறக்க மாதிரி எங்களை கோபம் மாதிரி சொல்றதுக்கு இல்லை, அது வித்தியாசம். அப்ப ஒவ்வொரு நாளும் சுபஹ் கொஞ்சம் முன்னால அல்லாஹ் தஆலா முதலாவது வானத்துக்கு இறங்குறானா, அவனுக்கு இலை மாதிரிக்கு இறங்குறதுக்கு இல்லை, இறங்குறான்னா அவன் அந்த ஜலாலியத்துடைய பண்புல இருந்து ஜமாலியத்துக்கு வாரான். அந்த நேரத்தில் எதை ஐயா கேட்கிறானோ கொடுத்துறான். ஆனா பராத்துடைய இரவையில சூரியன் மறைஞ்சதில இருந்து சுபஹுடைய நேரம் வரைக்கும் அல்லாஹு தஆலா ஜமாலியத்திலேயே இருக்கிறான். அன்று இரவு பூரா சுபஹு வரை சூரியன் மறைஞ்சதில அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா அடியான் கேட்கறத கொடுத்துறான். இரண விஸ்தீர்ணமா, வாழ்க்கையில பிரச்சனை தீரணுமா, பாவங்கள் மன்னிக்கப்படணுமா, இதெல்லாம் கேட்கும் பொழுது அல்லாஹு தஆலா அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அடியானுடைய தேவையை அல்லாஹு தஆலா நிறைவேற்றி கொடுக்கின்றான்.
என்ற கருத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப அன்று இரவையில ஏதாவது ஒரு இபாதத்தில் ஈடுபட்டால்தான் இதை நாங்க செய்ய முடியும் என்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். அதனால்தான் அந்த இரவையில நின்று வணங்குங்கள் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்பேற்பட்ட நன்மையான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய இரவுகளை நாங்க நல்ல அமல்களை செய்து கொள்ளையடித்துக் கொள்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, குறைகளை மறைப்பாயாக, குற்றங்களை மன்னிப்பாயாக. இந்த பராத்துடைய இரவிலே யார் யார் எல்லாம் நரகத்திலே இருந்து விடுதலை செய்கிறாயோ அவர்களை எங்களையும் சேர்த்துக் கொள்வாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد النبي الأمي الحبيب عن القدر العظيم الجاه وعلى آله وصحبه عدد ما في علم الله. صلاة